த அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அஷ்னா வெல்கம். நான் திண்டுக்கல்ல இருக்கேன், நீங்க சென்னையில இருக்கீங்க. கொஞ்ச நாள்ல நீங்க இடிபிஎல் கிளம்புறீங்கன்னு வேற நான் கேள்விப்பட்டேன். திண்டுக்கல் இஸ் மிஸ்ஸிங் யூ அண்ணா. திண்டுக்கல் இஸ் மிஸ்ஸிங் ஓகே, பட் மேஜர்லி மிஸ்ஸிங் 2 players. வருணும் இன்ஜோர்டு போன வருஷத்துல, நானும். ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எங்களோட டீம்ல வந்து கொஞ்சம் ஆப்வியஸ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஆல்சோ வெரி எக்ஸைட்டிங் யங்ஸ்டர்ஸ். இட்ஸ் ஓகே, எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. 3 கேம்ல 2 தோத்ததெல்லாம் ஒன்றும் எவ்ரி சீசன் புதுசு இல்லை. ஸோ hoping that Inderjeet and some of the boys will come through. But at the end of the day, Sastika, it's about opportunities. Mistakes பண்ணாதான் பெட்டர் ஆக முடியும் T20 கிரிக்கெட்ல. So let's hope that they come through. எஸ், அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் த லேர்னிங்காகவும் இருந்திருக்கு, அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. பட் லேர்னிங்ஸ் பத்தி பேசிட்டே இருக்கும்போது நிறைய பஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். போன டைம் வந்து நான் கேள்விப்பட்டேன் ஹர்திக் பாண்டியா வந்து கேகேஆர் பக்கம் போறாரு அப்படின்னாங்க. இல்ல ஹார்திக் பாண்டியா தான் சிஎஸ்கே. ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே வந்தாரோ இல்லையா? அஜய் மேரா வந்திருக்காரு நம்ம ஷோ ஜாயின் பண்றதுக்கு. அஜய், how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அஜய், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஜய் அந்த பக்கம் இருக்காரு. வித்யுத் யூத்தா இருக்கேன். என்ன பார்த்து அஜய்ன்னு சொல்றீங்க? வித்யுத் யூத்தா இருக்காராம். எப்படி வார்த்தையிலேயே பன் பண்றாரு பாருங்க. எப்படி இருக்கு வித்யுத்? டிஎன்பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ், சோனிக்கு கலக்கிட்டு இருக்கீங்க, பின்றீங்க பார்த்தேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்றேன். நல்ல ஒரு சூப்பர் ஹோஸ்ட் வேற இருக்காங்க, பயங்கர கேள்வி கேக்குறாங்க, கலக்குறாங்க. அப்படியா? அப்படி என்ன நல்ல கேள்வி கேட்டாங்க? இங்க எதுவும் நல்ல கேள்வி வந்ததே இல்லையே. ஆமா, பட் இங்க பெட்டரா பண்றேன். ஐ திங்க் நான் என்ன பார்த்தா அப்படியே ஒரு செஞ்சோட்ரு இல்ல, இதுல பாத்தியா இல்லையா? எல்லாருமே ஊம குத்தா குத்துனா எப்படி? ஒன்ன ஒரு சைடு கார்னர் பண்ணா அவர் வந்து இல்ல, இங்க நான் இருக்கிறதுனால நல்ல கேள்வி எல்லாம் கேக்குறாராம். அங்க அப்படி இல்லையா? அதாவது நீங்க அவரை நானு அப்படி நல்லா இருக்கு. அவர் என்ன அந்த மாதிரி இது இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல, ஓகே. அஜய் ரொம்ப மிஸ் பண்றோம். ஆமா அஜய், என்ன பண்றது? ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்தேன், அதுக்கப்புறமா அந்த இடிபிஎல் கொஞ்சம் இங்க அந்த பிளேயர், எங்களுக்கு கடைசி பிளேயர் ஒன்றும் சைன் பண்ணல. ஸோ அதுக்கெல்லாம் வந்தேன். பட் நெவர்தலெஸ் ஃபர்ஸ்ட் கேம் நல்லா விளையாடினாங்க. அது அடுத்த 2 கேம் கொஞ்சம் மண்ணை கவிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இனி நீங்க கொஞ்சம் நல்லா மண்ணா தூவி விடுங்க, நல்லா விளையாடுற மாதிரி. நீங்க இருப்பேன், கவலைப்படாதீங்க. அதான் நீங்க பாத்துக்கங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் பயம். அஜய் இது சொல்லுங்க, என்னாச்சு? என்ன சிஎஸ்கேக்கு கோச் யாரு? லாஸ்ட் டைம் நீங்க தான் இது பண்ணீங்க. தெரியலையே, நம்மளுக்கு தெரியல யாரு வர போறாங்கன்னு. ஆனா கன்னா எடுப்பாங்க ஒரு ஆளு, அது பத்தி டவுட்டே இல்ல. யாருன்னு தெரியல, ஆனா கன்னா எடுப்பாங்க. டெஃபினட்டா ஐ திங்க் இட் டு ஆட் a lot of value to the team. யாரு வர போறாங்கன்னு தெரியல. யாரா இருந்தாலும் I am hearing ஏதோ இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸோட பெயர்கள் மட்டும்தான் என் காதுல எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன நியூஸ் வந்திருக்கா? எனக்கு நியூஸ் எனக்கு என்ன, யார் நியூஸ் கொடுப்பாங்க? என்கிட்ட நியூஸ் இல்ல. பட் ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அது எப்படி யாருமே நியூஸ் கொடுக்காமலே இத்தனை பேர் வெளில நியூஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. சோ அதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். யாரா ஒரு இடத்துல ஓட்டை ஓபன் பண்ணிட்டு ஓட்டை இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்காங்க. பட் நெவர்தலெஸ் நான் காது வச்சு பார்த்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இதுலதான் இருந்தாரு, அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் திண்டுக்கல் டு சென்னையில வந்துட்டு இருந்தாரு, சென்னை சிஎஸ்கே ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு லாஸ்ட் டைம் இருந்தாங்க. பட் தட் சைடு வந்து ஹார்திக் வரது கஷ்டமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். பட் 2-3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க சஸ்திகா, இங்கிலீஷ்மேன் அப்படின்னு யோசிக்கும் போது. ரீசெண்டா எல்லாருமே என்ன இது பண்றாங்கன்னா, ஃப்ரெட்டி ஃபிளின்டாஃப் வந்து இங்கிலீஷ் லைன்ஸ்ல கோச்சிங் ஒரு இது டிராப் டிஸ் கோச்சிங் ஸ்டிண்ட். அதுக்கப்புறமா வந்து சில இடத்துல பிரெண்டன் மெக்கலம் பேர் கூட பெருசா அடிப்படுது. தட் வில் பி a குட் ஸ்வாப். பிரெண்டன் மெக்கலம் இங்கிலாந்து கிரிக்கெட்ல இருந்து எடுத்துன்னு ஸ்டீஃபன் ஃபிளமிங் இங்க இருந்து அங்க அனுப்பிச்சு அது ஒரு ஈக்குவல் ஸ்வாப், லைக் ஃபார் லைக் ஆயிடும். பட் ஐ எம் ஹேவிங் த ஃபீலிங் தட் எங்கயோ என்ன அவுட் கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல, மெக்கலம் ஒயிட் பால் கோச்சா இருக்கார்ல, அது விட்டு வர முடியுமா? தட் இஸ் ஓகே ரைட். இங்கிலீஷ்க்கு அதான் ராபர்ட் கீ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, we are okay to share jobs ன்னு. ஆண்டி ஃபிளாரோட இந்த ஜாப் ஷேர் பண்றதுக்கு அவர் கீனா தானே இருந்தாரு. So I think it was on the cards, on the table for English cricket. முன்னாடி வந்து பிரெண்டன் மெக்கலம் ஐபிஎல் எடுத்துக்காத காரணம் என்னன்னா, இசிபி வேர் அகேன்ஸ்ட் இட். இசிபி அந்த கான்ட்ராக்சுவலாவே என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பண்ற அப்படின்னா எங்களுக்கு டெஸ்ட் சம்மர் ஆரம்பிக்குது, சோ நீ அந்த டைம்ல வந்து ஐபிஎல் பண்ணக்கூடாது தே ஹெட் செட். பட் நவ் தே ஆர் மச் மோர் ஓப்பன்ங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஹவவர் 2027 வந்து இன்னும் அந்த வேர்ல்ட் கப்புக்கு இன்னொரு 10 months 12 months தான் இருக்குங்கிற போது, at this stage to job share in between IPL, I don't know how that will work. பட் என்னோட ஒரு ஸ்ட்ராங் ஹஞ்ச் இருக்கு, somebody who's never coached, hasn't really exercised coaching roles, கொஞ்சம் மேபி அங்கங்க மென்டார் பண்ணிருக்கா, அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் இஸ் ஆன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் லண்டன் ஸ்பிரிட் 100 franchise. முன்னாடி 2019 இங்கிலாந்துக்கு வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்திருக்காரு.
சோ எனக்கு என்ன ஓம் முருகா இயன் மார்கன் வர போறாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு feeling. எனக்கு வந்த ரிப்போர்ட் படி வேற ஏதோ பேர் தானே வந்துச்சு. நீங்க ஒரு 4-5 வேற பெயர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எஸ் முருகன் இல்ல வராரா? ஆயின் மார்கனோட பேரு கொஞ்சம் இதுவா அடிபடுது. பட் எனக்கு என்ன சந்தேகம்னா சஸ்திகா, அந்த பேரெல்லாம் அடிபடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டு ஈவன் டெலிபரேட் ஆன் ட்ரேட் டாக்ஸ், see let me make this amply clear so that the audience are very very clear about where we are coming from. First வந்து இது ட்ரேட் விண்டோ இஸ் ஆல்ரெடி ஆன். த ட்ரேட் விண்டோ கண்டினியூஸ் ஃபார் அ வைல், ரைட்? ஒரு டீம்ல வந்து ட்ரேட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா there are only two possible people. ஏன்னா நானும் கேப்டனா உட்காந்துருக்கும் போது ட்ரேட் விண்டோஸ் எல்லாம் வந்து we try and get some opinions, வேற டீம்லயும் ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணுவோம். பட் as of now, since there is a coach that's already ஒரு கோச் ஆல்ரெடி சிஎஸ்கே டீம்ல இருந்த கோச் வந்து வெளியில இப்ப போயிட்டாரு. ஸோ அவர் வந்து there is no coach இப்போதைக்கு as of now சிஎஸ்கேல கோச் கிடையாது. அப்படி இருக்கும்போது ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நான் ஏன்னு சொல்றேன்னா, நீங்க பாட்டு ஒரு ட்ரேடு இப்ப நீங்க பண்ணலாம். யூ கேன் ஆல்வேஸ் கம் அண்ட் சே, சரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு ட்ரேட் ஹார்திக் பாண்டியாக்கு பதிலா நீ வந்து கலீல் கொடுக்குற இல்ல சிவம் டூபே கொடுக்குற அப்படின்னா, வேற யாராவது இன்கமிங் கோச் யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஃபீல் பண்ணலாம், நான் கலீல் கிட்ட இருந்து பெஸ்ட் எடுத்துருவேன், நான் சிவம் டூபே கிட்ட இருந்து பெஸ்ட் எடுத்துருவேன். சிவம் டூபே வந்து பீஸ்ட் மோட்ல ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி சிஎஸ்கே விளையாடி இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் ஜஸ்ட் ஸ்டெப் இன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பிளேயரை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து டாக்டிக்கலி நாட் அ ரைட் பாத். சோ யூ வில் ஹேவ் டு சே ஓகே, நான் இல் வெயிட், நான் கோச் அப்பாயிண்ட் பண்ணிட்டு நான் ட்ரேட் விண்டோல உட்காடுறேன், லெட் த கோச் ஹேவ் த எபிலிட்டி டு கம் அண்ட் டிசைட் த ட்ரேட் அப்படின்னு சொல்லி நீ ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மூவ். ஒரு கோச் அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது வந்து ஹை ப்ரையாரிட்டி. அப்படின்னா உனக்கு கோச் இன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணா நீ ஃபீல் பண்ணா அது நேத்தே அப்பாயிண்ட் ஆயிருக்கணும். அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்ட். ஏன்னா எல்லாருமே வந்து ஆல்ரெடி லெட்ஸ் நாட் ஃபர்கெட், ஒரு ட்ரேட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. குல்தீப் யாதவ் ரிஷப் பண்ட் ட்ரேட் ஓவர். லாரி டமாலு டிரைவர் ஃபனாலுங்கிற மாதிரி அது ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஒரு ட்ரேடு முடிஞ்சு இவ்வளவு மாசம் கழிஞ்சுமே வந்து ஒரு லீடர்ஷிப் இதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிறது வந்து யூ கேன் மிஸ் அவுட் ஆன் சோ மெனி பொட்டன்ஷியல் ட்ரேடிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சரி ஓகே கோச் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, இட் இஸ் நாட் தட் முக்கியம், நான் வந்து எங்க கேப்டனை பண்றேன் அப்படின்னா, கேப்டன் இந்த கால் எடுத்தா தென் கேப்டனுக்கு ஏத்த மாதிரி தான் கோச் கொடுக்க முடியும். புரியுது இல்ல நான் என்ன சொல்றேன்? கேப்டன் அதான் வந்து 2 பேர் இருக்காங்க சஸ்திகா. இருக்கும்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கே? என்னது யார் இப்ப டிசிஷன் சஸ்திகா? அதாவது கிரிக்கெட்ல நிறைய பேர் நீங்க புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு 20 கடைசி 2024 2023 சிஎஸ்கே ஐபிஎல் ஜெயிச்சது. அந்த வருஷம் வந்து யார் கேப்டன் சிஎஸ்கேக்கு? அந்த வருஷம் யார் கேப்டன் சிஎஸ்கேக்கு? தோனி. சோ ஒரு தோனி இருக்கும்போது, அதாவது செவரல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு ஒரு டீம்ல. ஒரு டீம் வேற வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப மும்பை வந்து இஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட். நிறைய ஓனர்ஷிப்ல இருந்து மென்டார் ஒருத்தர் இருக்காரு, கோச் இருக்காரு, ரோஹித் சர்மா, எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர், தே மேக் அ டிசிஷன். அங்க நிறைய ப்ராசஸ் ஓரியன்டட் டிசிஷன் மேக்கிங் நடக்கும். சிஎஸ்கே எப்பவுமே ஆன் த ஃபிளை லீடர்ஷிப் ஓரியன்டட் டிசிஷன் மேக்கிங். என்னன்னா, தோனியே எல்லா டிசிஷனும் எடுத்துருவாரு. அந்த டிசிஷனை எடுத்துட்டு நீங்க டீம் வந்து ரன் பண்ண வேண்டியதுதான் கோச் அண்ட் மேனேஜ்மெண்டோட கடமையே. இப்ப ஆல் ஆஃப் அ சடன் ருத்துராஜ் தான். இப்ப இனி ஏன் யோசிச்சு பாரு, ருத்துராஜ் இஸ் கோயிங் டு பி அட் ஹெல்ம். ஓகே, ஒரு ஓல்டு அடாஜே இருக்கு கிரிக்கெட்ல. சியூக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாரி, அஜய் மேரான்னு கூப்பிட்டு டக்குன்னு சியூங்கிறது வர மாட்டேங்குது. சியூக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் வந்து 2020 ஞாபகம் இல்ல வித்யுத், நம்ம போய் அந்த விஜயா சாரே ஒண்ணு ஜெயிச்சோமே அகர்தால, ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம்? 2013 அந்த மாதிரி. 2011 இல்ல மேபி 2010 நினைக்கிறேன். 2010 நினைக்கிறேன். மேபி எக்ஸாக்ட்டா 29 10 ஞாபகம் இல்ல. அப்ப வந்து சஸ்திகா நான் வந்து ஜஸ்ட் ஸ்பிரிங் சிக்கன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் 23 24 நான் தான் கேப்டன். எனக்கு கீழே வித்யுத்தும் பத்ரியும் விளையாடுவாங்க. நான் போய் கேட்பேன், அவங்க கிட்ட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்பேன். அப்ப ராமன் தான் கோச். அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ சஜஷன் எல்லாம் எடுத்துக்கோ, பட் த ஃபைனல் டிசிஷன் ஹேஸ் டு பி யோர்ஸ். ஏன்னா அந்த 11 பேரை கிரவுண்டுக்குள்ள கூட்டு போறது நீ தான். அந்த 15 பேர் ஸ்குவாட் எடுக்கும் போது அவங்க மேனேஜ் பண்ண வேண்டிய ஆள் நீ தான். சோ யூ ஹேவ் டு மேக் த டிசிஷன். நீ சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அவங்க கிட்ட இந்த வேலையை உன்னால கிரவுண்ட்ல வாங்க முடியாது அப்படின்னு. வெரி சிமிலர். இப்ப ருத்துராஜ் கைக்வாட் தான் கேப்டன் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா, ருத்துராஜ் கைக்வாட் தான் இதை ஆக்சுவலி சென்டர்ல இருந்து ரன் பண்ணணும். இஃப் ஃபார் சம் இன்ஸ்டன்ஸ் வந்து ருத்துராஜ் கைக்வாடால இதை பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தென் இந்த டிசிஷனே நீங்க முன்னாடி பின்னாடி போறீங்கல்ல. இப்ப கோச் இல்லாத தருணத்துல அட்லீஸ்ட் ருத்துராஜ் கைக்வாட் அந்த டிசிஷன் எடுக்கணும்ல. நான் இதனாலதான் திருப்பி சொல்றேன், இந்த டிசிஷன் மேக்கிங் கேன் பி வெரி ஹார்ட். ஒரு தோனி மாதிரி ஒருத்தர் மென்டாரா அந்த டீம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, either you go for a coach and appoint that coach quickly, or else there is no point in dragging this along and say தோனி கீழே இவங்கலாம் வேலை பார்ப்பாங்க, ஹசி ஸ்ரீராம்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு. எனக்கு ஸ்ட்ராங் ஹஞ்ச் இருக்கு சஸ்திகா. இப்பவும் நான் சொல்றேன், ஆயன் மார்கன் பேரு ரொம்ப ரொம்ப இதுவா அடிபடுது.
நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல டிசைட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. I have a personal feeling that this will go once again to Dhoni and be run by the others. Personally, அது அந்த ரூட் எடுக்கிறது தான் கரெக்ட்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா the appointment will be a touch late. ஏன்னா மெகா ஆக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. ஆயன் மார்கன் பேரு கண்டிப்பா அடிபடுது. ஏர்லி டிஸ்கஷன்ஸ் ஆன் ஆயிருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. இதுல 2 தரும். ஆயன் மார்கன் இந்த வருஷம் வந்து எடுத்துப்பாரா? ஒரு மினி ஆக்ஷன்ல வேற யாரோ பில்ட் பண்ண டீம் அவர் வந்து எடுத்துப்பாரா? இஃப் எஸ், வாட் இஸ் த கம்யூனிகேஷன் பீன்? இப்ப மார்கன் வராரு அப்படின்னா ஒரு டிக் டாக் டோ பார்ட்னர் லீமனும் வரணும்ல, நேத்தன் லீமனும் 100% அந்த இது போட்டுருவாங்க, மார்ஸ் கோட். அந்த இந்த படம் பாத்திருக்கல, காஜல் அகர்வால் அண்ட் அஜித் ஒரு படத்துல வருவாங்களே, மார்ஸ் கோட் இப்படி டிக் டிக் டிக். ஆமா, அந்த மாதிரி நேத்தன் லீமனும் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். கேகேஆர்ல மார்கன் கேப்டனா இருந்த வருஷம் நேத்தன் லீமன் தான் அனலிஸ்ட். அவர் வெளியில இருந்தே கோடு போட்டுருவாரு. சோ நம்ம எந்த விதமான சீக்ரெட்ஸுமே கிடையாது. யாருமே எதையுமே லீக் பண்ண வேணாம். டைரக்டா நீங்க கேமரா வாங்க வச்சீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் அடுத்த ஓவர் போட போறாங்க என்ன ஏதுன்னு. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. மைக்கேல் ஹசி எலிவேட் பண்ண மாட்டாங்களா ஹெட் கோச்சா? இவ்வளவு வருஷமா சிஸ்டம்ல இருந்திருக்காரு, அதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? நாட் அ பேட் கால் வித்யுத், நாட் அ பேட் கால். நான் அதை தான் திருப்பி சொல்றேன்ல. எனக்கு என்னவோ இப்போவும் ஸ்ட்ராங் ஹஞ்ச் என்னன்னா, MS தோனி தலைமையில அண்ணனின் விழுதுகள் மாதிரி மத்தவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்பாங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஹஞ்ச் ஃபார் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 year. ராஜீவ் ஸ்ரீராம் பட் இந்த பேரு வந்து அண்ணா சொல்ற மாதிரி மார்கனோட பேரு வந்து பெருசா அடிபடுது அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் இன்னும் நிறைய பேரு அப்படியே ஃபுல்லா 11 பேர் கொண்ட குழு இருக்கோ இல்லையோ 11-15 பேர் கொண்ட சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கும் போல இருக்கே. I think people underestimate the value of support staff in a team sometimes. என்னன்னா இல்ல underestimatingனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டீம்ல அவ்வளவு வேலை இருக்கும் சஸ்திகா. அவ்வளவு பேர் இல்லாம ரன்னே பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 2-3 மேட்ச்வர் இல்லாம டீமே ரன் பண்ண முடியாது. நீ ஏன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்டாஃப் இருக்காங்க அண்ட் எக்ஸ்டெண்டட் பிளேயர்ஸ் 20-25 நெட் பவுலர்ஸ் எல்லாம் சேர்த்து நீ 3 மேட்ச்வர் இருக்கணும், மினிமம் 2 பிசியோ இருக்கணும், 2 SNC இருக்கணும், இதெல்லாம் இல்லாம சோ அங்கேயே உனக்கு 7 பேர் ஆயிடுச்சு. எப்படி டீம் நடத்துவ? பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் பாத்துக்கணும், அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், ஃபீல்டிங் கோச் வேணும், த்ரோ டவுனுக்கு ஆள் வேணும், ஹெட் கோச் வேணும், போலிங் கோச் வேணும், அனலிஸ்ட் வேணும். இதுவே நான் 10 பேர் கைவிட்டு என்ன போதே 17 பேர் ஆயிடுச்சு. சோ இல்லாம ரன் பண்ண முடியாது. ஆனால் இதுல ஒரு நம்ம வந்து ஆப்ஷன் வைக்கணும் நினைக்கிறேன். அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ஆப்ஷன் வைக்கணும் நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாவே வைக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் என்னென்ன பேஸ் பிரைஸ் வைப்பாங்கன்னு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் யூஸ் இல்ல இது ஆக்சுவலி என்னன்னா, இத்தனை வருஷமா ஸ்டாஃப் எஸ்பெஷலி சப்போர்ட் ஸ்டாஃபோட நீங்க எல்லா டீமும் பாருங்க, 10 டீம்ஸ்ல கோச், அசிஸ்டன்ட் கோச், பேட்டிங் கோச் எல்லாம் வரும்போது ஒரு டீலா பேக்கேஜா வந்துருவாங்க. ஐயா சாமி வந்தா கூடவே அண்ணா தம்பி எல்லாருமே அவங்களுக்கு செட் ஆற ஸ்டாஃபா கூட்டு வருவாங்க. ஆக்சுவலி ஐ ஃபீல் அதுவே வந்து ஒரு சேஞ்சிங் லேண்ட்ஸ்கேப்ல இருக்குன்னு. ஒரே ஒரு டீம்ல மட்டும்தான் இது நடக்காது. அது எந்த டீம்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். அவங்க தே அப்பாயிண்ட் இண்டிபெண்டன்ட்லி ஒரு ஸ்டாஃப். போலிங் கோச் ஃபார் எக்ஸாம்பிள் மஹேலா ஜெயவர்தனே இருக்காரு. அங்க மஹேலா ஜெயவர்தனையோட கூட இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் வந்து சேரல மும்பை இந்தியன்ஸ். கவனிச்சிருக்காது? மஹேலா ஜெயவர்தனை இருக்கும்போது ஜஹீர் கானும் வேலை பார்த்திருக்காரு. மஹேலா ஜெயவர்தனை இருக்கும்போது பாரஸ் மாம்ரே வேலை பார்த்திருக்காரு. ஃபீல்டிங் கோச் வேற, கிரேக் கோவிந்தர் பிசியோ ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க வேற கண்ட்ரில இருந்து அந்தந்த ஜாபுக்கு பெஸ்ட் யாரோ சேர்ந்து எடுப்பாங்க. கான் ஆர் தோஸ் டேஸ். நான் பர்சனலா திங்க் பண்றேன் எல்லா பிரான்ச்சைஸியுமே இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட சங்ககாரா கோச், பட் அசிஸ்டன்ட் கோச்சஸ் எல்லாம் வந்து எல்லாருமே அவர் கூட்டு வர கோச் கிடையாது. சங்ககாராக்கு ராஜாமணிக்கு என்ன கனெக்ஷன்? சோ பேசிக்லி அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனும். பேக்கேஜா எல்லாரும் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, நீ ஒரு ஹெட் கோச் வரனா இட் வில் பிகம் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி ஆயிடும். சோ நீ ஒரு ஹெட் கோச், நீ கூடவே உனக்கு பிடிச்ச அசிஸ்டன்ட் கோச், உன்னோட ஆள் பேட்டிங் கோச், உன்னோட ஆள் போலிங் கோச் நீ கொண்டு வந்தேன்னா மாஃபியா அப்படிலாம் இல்ல. நான் அது நான் என்ன சொல்றேன்னா, ஒரே மாதிரி நீ டீமா கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்னு நான் சொல்றேன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் சொன்னதுதான், அண்ணன் சொல்ற பேச்ச நம்ம கேட்டு நடந்தோம்னா அடுத்த வருஷம் திருப்பி வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு தெரியும். சோ ஒரு டிசிஷனையே வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிலேயே வந்து பெரிய சிஎம்ஓ, சிஎஃப்ஓ வேற ஆள் இருக்கும் போது அவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலில இருந்து அப்பாயிண்ட் பண்றது இல்லையே. ஏன்? பிகாஸ் நான் அதத்தான் மாஃபியான்னு சொன்னேன். நீங்க இப்ப ஒண்ணு சொல்றீங்க, நான் வந்து அதை கொஸ்டினே பண்ணலன்னா அது மாஃபியா தானே. இப்ப நான் உங்களை கொஸ்டின் பண்ணனா நான் மாஃபியா இல்ல. தனியா போயிடுறேன் இப்போ. ஆஷ், மிக்க நன்றி. கிரேட் டு பீ பேக் ஆன் யுவர் ஷோ. மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா நிறைய உங்க ஷோல வரப்போறேன். நீ கேட்டாடி கூட பரவாயில்ல, வரப்போறேன். அவங்க பாக்கலாம். இது என்ன புது இருக்கு? கரெக்டா எந்த இடத்துல ஒரு ஒபினியன் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கலந்துக்கிறாரு. நல்லா இருப்பியா? நன்றி அண்ணா, போயிட்டு வரேன். நீங்க கண்டினியூ பண்ணி. சஸ்திகா பயங்கர ஃபார்ம்ல இருக்கா? ஃபார்ம் இல்ல, எனக்கு 3:15க்கு எனக்கு ஷோ இருக்கு. பட் ஆனா did you just call me அண்ணா?
Yeah, he just called you Anna. I don't know why he called you Anna. I am only supposed to call you Anna. சரி, ஓகே, தட்ஸ் ஃபைன். கமிங் பேக் டு கிரிக்கெட், என்ன நான் சொல்றேன்னா, நீ சொல்றது எனக்கு புரியுது, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு எக்கோ சேம்பர் ஆயிடும். அண்ணன் என்ன சொல்றாரோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிப்போம், ரொம்ப சேலஞ்ச் பண்ண மாட்டோங்கிற ஒரு கல்ச்சரை மாத்துறதுக்கு கூட இது ஒரு தருணமா இருக்கலாம். எல்லா பிரான்ச்சைஸிலுமே அந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும். தே மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட்லி அப்பாயிண்டட். யாரை வச்சாலும் வேலை வாங்க முடியணும்ல, ஒரு ஹெட் கோச்சாலேயோ ஒரு கேப்டனாலேயோ. அட் த எண்ட் ஆஃப் த டே யாருமே வேலை பண்ணாம இருக்கிறதுக்கு வரதில்லை. So there must be a wider variety of people in your staffங்கிறதா என்னோட பர்டிகுலர் பெர்ஸ்பெக்டிவ். இதுல நம்ம மார்கன்ங்கிற அந்த தனிப்பட்ட நபரை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிடலாம். மார்கனுக்கு வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராம இல்ல. ஓகே, there have been offered. எனக்கு தெரிஞ்சே ஒரு பிரான்ச்சைசி வந்து நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. மார்கன் asked for an even more amount, which is why அவர் 1-2 வருஷம் இன்னும் 1-2 வருஷம் முன்னாடியே அவர் அந்த வேலையை எடுத்துக்கல. பட் 2-3 ஆஃபர்ஸ் டர்ன் டவுன் பண்ணிருக்காரு. He is also turned down an offer from English cricket itself. அதை ஏன் டர்ன் டவுன் பண்ணாருன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஐ எம் நாட் ஷூர் இஃப் மை டைம் ஹஸ் கம்னு அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஒரு மினி ஆக்ஷன்ல, மெகா ஆக்ஷன்ல டீமை கலைச்சு போட்டு திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மார்கன் மாதிரி ஒரு ஆள் அவரோட ஃபீட்டை டிப் பண்ணுவாரா இஸ் a question mark. லெட்ஸ் வெயிட். இல்ல பட் இப்ப நீங்க மார்கனை எடுத்தீங்கன்னா 4 year கான்ட்ராக்ட் கொடுக்கணும் சஸ்திகா. இந்த வருஷம் பிளஸ் த நெக்ஸ்ட் 3 years. அந்த மாதிரி கொடுத்தா மார்கன் will have a realistic chance at turning this around and extraordinary opportunity. He is a great option. Let me say this. World Cup ஜெயிச்சிருக்காரு, கேப்டன் பண்ணிருக்காரு IPL franchises, decent head on his shoulders. Tactically he analysts எல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. So it is a good option that they can choose in terms of Morgan. அவர்கிட்ட இருந்து என்ன வரப்போகுது, what is his vision for the franchise ன்னு கேட்டுட்டு they can go ahead doing this. பட் இந்த வருஷம் எடுப்பாரா மாட்டாரா, இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, MS தோனி அண்ணனின் தலைமையில அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிறதான் கொஸ்டின். சரி, அந்த கொஸ்டினை அவங்க கிட்டயே நம்ம கொடுத்துடலாம். பட் நம்ம வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா ஏதோ வந்தே பாரத்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்க, திரும்ப குஜராத்துக்கே நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. பட் இல்ல, குஜராத் முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஆனா நான் குஜராத் வந்தா நான் கேப்டன் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காருன்ட்டு. இது ஆனா அவரோட தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், நாங்கெல்லாம் அப்படி எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்குமா அவர் வாழ்க்கையில? ஒரு இண்டிவிஜுவலா வந்து நீ நிறைய பிரான்ச்சைசிஸோட நெகோஷியேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சஸ்திகா. தட்ஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பிளாங்கெட் ரூல் பை தி IPL ஒன்னு. அண்ட் ரெண்டாவது வந்து அவர் வந்து குஜராத் ரீச் அவுட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பேட் திங். அவர் அங்க ரொம்ப டைம் என்ஜாய் பண்ணாரு சஸ்திகா. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஹார்திகோட பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர் கேம் அட் குஜராத். அவர் பேட்டிங்கும் சரி, அவர் கேப்டன்சியும் சரி, அவர் டோட்டல் லீடர்ஷிப் எல்லாமே நல்லா வந்தது. எனக்கு இன்னும் கூட ஒரு ஹஞ்ச் இருக்கு, அவர் குஜராத் போவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. சுப்மன் கில் கேன் பி கேப்டன். நான் குஜராத்துக்கு ஃபேன் ஆனதுக்கு காரணமே அவர்தான். திரும்ப வந்தாரு அப்படின்னா அவ்வளவுதான், இன்னும் சில்லறைய செதற விட ஆரம்பிச்சிருவேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்ப பார்த்தேன்னா அவர் வந்து 2 years குஜராத்தை கேப்டன் பண்ணாரு. He made a decision. இந்த மாதிரி நான் வந்து மும்பை போறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரான்ச்சைசிஸ் இன் த லீக்ஸ் இஃப் நாட் இன் த வேர்ல்டு. அந்த பிரான்ச்சைசியை லீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ எம் கோயிங் ஃபார் அ பெட்டர் பே பேக்கேஜ் அண்ட் கேப்டன்சின்னு அவர் போனார்ல, அதை நான் தப்பு சொல்லவே மாட்டேன் சஸ்திகா. ஏன்னா ஒரு பிளேயருக்கு எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டோர்ல நாக் பண்ணாது. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பிரான்ச்சைசி யாரை வேணா கேளு, யாரை வேணா கழிச்சு போடு, வெளில இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாரையும் கேளு, டேய் மும்பை இந்தியன்ஸ் வந்து கேப்டன் பண்றியாடா அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. So he made a call which was in the right interest for himself and அந்த கால் வந்து சரியா போல. பட் நவ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டீம்ஸும் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு சஸ்திகா. எல்லா டீம்ஸும் செட் ஆயிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஹார்திக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இஃப் அட் ஆல் he has a choice to make. குஜராத்துக்கு போய் மும்பைக்கு பெட்டரா டீல் கிடைச்சு மும்பை ஃபீல்ட்ல குஜராத்துக்கு தான் நம்ம ஹார்திகை கொடுத்தா நல்லதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா, ஹார்திக் கேன் ரியலி ஃபைண்ட் அ ஹாப்பி பிளேஸ் டு கோ பேக் டு. ஏன்னா ஹாப்பி மெமரிஸ் இருந்திருக்கு குஜராத்ல. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எஸ் லீடர்ஷிப்லாம் இம்பார்ட்டன்ட், கேப்டன்சி இம்பார்ட்டன்ட், யூ மைட் வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ். அவர் என்ன நினைக்கலாம், மும்பைல நாள் ஜெயிக்க முடியல பாரு, நான் குஜராத்துக்கு போய் திருப்பி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் மனசுல இருந்து அந்த இது வரலாம். அதுதானே ஸ்போர்ட்ஸ்மேன். நீ என்ன வேணா சொல்லலாம், நான் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு உள்ள இருந்து வர அந்த ஒரு டெனாசிட்டி ஃபைட் தான் டிஃபைன்ஸ் யூ as a cricketer. அவர் அப்படி நினைக்கலாம். பட் இது இல்லைன்னா கூட ஐ டோன்ட் திங்க் GT இஸ் அ பேட் பிளேஸ் ஃபார் ஹிம் டு கோ பேக் டு. ஏன்னா அந்த இடத்துல இட் இஸ் இஸ் ஹாப்பி பிளேஸ். பேட்டிங் சரியான பேட்டிங் விக்கெட், நிறைய குட் மெமரிஸ் இருந்திருக்கு. டீமும் நல்லா இருக்கு. சுப்மன் கில் நல்லா கேப்டன் பண்ணிருக்காரு லாஸ்ட் 1 yearல. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹில் கெட் கேப்டன்சி. பட் நல்ல டீல் கிடைச்சதுன்னா ஐ திங்க் யூ ஷுட் கன்சிடர் கோயிங் பேக். இன்ஃபேக்ட் ஐ திங்க் என்னோட மனசுல அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்க மாதிரி தோணுது. ஆல்ரைட் அண்ணா, தேங்க் யூ so much for the discussion. நீங்க யூரோப்க்கு பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க இங்க TNPL பாத்துக்கிறோம் உங்க சார்பா. ஆமா, நீங்க ஸ்டேட்டை பாத்துக்கங்க, நாங்க போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கலந்து ஆலோசனை பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் முடிவு எடுக்கலாம் நம்ம தீர்மானம் பண்ணலாம். பசங்களை பாத்துக்கோ, எல்லாம் நிறைய சின்ன பசங்க DD டீம்ல எல்லாரையும் பாத்துக்கோ. Definitely பாத்துக்கிறேன். All right, Anna, thank you so much. Bye.